Hi, hello, vanakkam, welcome and welcome back to my channel, guys. In the video is all about React Zustand. So React with Zustand or Zustand in React or Zustand எப்படி Reactல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கா வந்து Zustandனா என்ன அண்ட் blah 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 திங்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிடுறேன் பிகாஸ் அகெயின் யூ கைஸ் ஹவ் ஆஸ்க்ட் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் this really an easier video for me. So அது again another reason இந்த வீடியோ பண்றதுக்கு. பட் அகைன் ஐ தாட் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன் நிறைய மாடர்ன் ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஆர் ப்ரிஃபரிங் Zustand ஓவர் Redux அப்படின்றது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் Zustand அப்படின்னா Zustand இஸ் அ குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல் ஜஸ்ட் லைக் Redux. ஸோ Redux-னா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா Zustandன்றது எக்ஸாக்ட்லி த சேம் கைண்ட் ஆஃப் டூல் லைக் தட். ப்ரோ அப்போ நான் ஆல்ரெடி ரிடெக்ஸ் யூஸ் பண்ணால் ரிடெக்ஸை யூஸ் பண்ணலாமே, ஏன் Zustand நான் படிக்கணும், ஏன் Zustand தெரிஞ்சுக்கணும், ஏன் Zustand நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ Zustand வந்துட்டு ரொம்ப ஈஸி டு யூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிடெக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது லைக் ஆக்ஷன்ஸ், ரெடியூசர்ஸ், ஸ்லைஸு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் கோயிங். லைக் ஒரு பாய்லர் பிளேட் செட்டப்பே வந்துட்டு ரொம்ப ஹெவி வெயிட்டடாக இருக்கும். வேற Zustand வந்து ரொம்பவே லைட் வெயிட்டட், ரொம்பவே ஈஸி டு செட்டப், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ தேட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஆக்சுவலி யூசிங் Zustand. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜாக Zustandக்கு அமைஞ்சுது. ஸோ அதனால நிறைய என்ன அப்படின்னா வந்து லைக் சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களோட அப் அண்ட் கம்மிங் ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு தே ஸ்டார்டட் யூசிங் Zustand ஓவர் Redux. Redux என்ன அப்படின்னா மோர் டுவர்ட்ஸ் பிக் ஆர்கனைசேஷன்ஸ்ல லைக் பெரிய பெரிய இஆர்பி சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி லைக் ரொம்ப பிக் அப்ளிகேஷன்ஸ் தே ஆர் ஸ்டில் யூசிங் Redux அண்ட் ஸ்டில் கண்டினியூங் டு ரிட்டைன் த Redux. பட் என்ன அப்படின்னா சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றவங்க வந்து எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிடக்ஸை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா உள்ள கொண்டு வரணும், இட்ஸ் பெட்டர் ஐ கேன் யூஸ் Zustand பிகாஸ் Zustand ரொம்ப ஈஸி டு செட்டப் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுனால. ஸோ லெட் அஸ் see how to use Zustand and things. So first வந்து I'll create a brand new React application. Script. Okay, there we go. Project is here. So npm install கொடுத்து node modules install பண்ணிக்கிறேன் first. ஸோ ஆல்ரெடி Redux யூஸ் பண்றவங்க Zustand யூஸ் பண்ணுங்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஸ்டில் எக்ஸ்பெக்ட் Redux. பட் உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்க வந்துட்டு ப்ரோ Redux ரொம்ப கஷ்டமா இருக்கு செட் பண்றதுக்கு அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல குளோபலா நீங்க ஸ்டேட்டை மேனேஜ் பண்றதுக்கு யூ கேன் கோ வித் Zustand. ஸோ திங்க் யூ கேன் Zustand தான் உங்க புது ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். ஓகே, ஸோ Zustand இன்ஸ்டால் பண்ணிடுறேன் npm install Zustand கமாண்ட் யூஸ் பண்ணி. ஆல்ரைட், npm run dev. Okay. Alright, so application is there. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன கிளீனப் ப்ராசஸ் பண்ணிடுறேன். எனக்கு தேவையில்லாத எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் பேசிக் அண்ட் எம்டி React காம்போனன்ட் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் ஐ திங்க் திஸ் வெரி குட். அண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் I'll set origin and padding to 0. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் கிரியேட்டிங் Zustand. ஸோ Zustand எங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சோர்ஸ் ஃபோல்டர்லேயே புதுசாக என்ன அப்படின்னா ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்மளோட Zustandோட செட்டப் வச்சுக்கலாம். Zustandோட செட்டப் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் இருக்காது Redux அளவுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டேட் மேனேஜ் பண்ண நினைக்கிங்களோ அந்த நேமில் நீங்கள் டேரெக்டாக அதுலேயே வந்துட்டு நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைல் நேம் வந்துட்டு எப்போதுமே யூஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு Zustand நமக்கு அட்வைஸ் பண்ண சின்டாக்ஸ். ஸோ நீங்கள் வேறு நேம் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பட் திஸ் இஸ் ஜஸ்ட் த சின்டாக்ஸ் தே ஹவ் அர்ஜ்ட் அஸ் டு ஃபாலோ. ஸோ இப்போ நான் இங்கே வந்து யூஸ் store.js அப்படின்னு சொல்கிறேன்னா
எனக்கு கிரியேட் ஆயிட்டு. ஸோ இப்போ இங்க இருந்து என்ன அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் ஜஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து கிரியேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் தான் நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இங்க இருந்து எனக்கு தேவையான ஸ்டேட் அண்ட் அதை அப்டேட் பண்றதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸையும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்டா கான்ஸ்ட் uStore is equal to create and இந்த create functionல என்ன அப்படின்னா வந்துட்டு it expects us to write a callback function. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து அந்த கிரியேட்ல வந்துட்டு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் அண்ட் அதுல என்ன அப்படின்னா எனக்கு செட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு சின்டாக்ஸ் எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட் ஆகி வந்துட்டே இருக்குது. இட் இஸ் ஜென்ரேட்டட் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி இது பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த கிரியேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு ரைட் அ கால்பேக் ஃபங்க்ஷன் இன்சைட் தட் அண்ட் அந்த கால்பேக் ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னா வந்துட்டு மறக்காம அந்த கால்பேக் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணிட்டு டேரக்டா அப்படி கர்லி பிரேஸ் கொடுப்பீங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகணும். இல்லை அப்புறம் எனக்கு அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க இது பண்ணிட்டு ரிட்டர்ன் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இந்த சின்டாக்ஸும் கரெக்ட் தான். பட் நீங்க மோர் சின்டாக்ஸ் எப்படி பார்ப்பீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. இந்த கர்லி பிரேஸ் வந்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்ல கவர் பண்ணி பிகாஸ் இது டைரக்டா நமக்கு ரிட்டர்ன் ஆகிரும் அப்படின்றதுனால. ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா இப்போ கவுண்ட் 0ன்னு செட் பண்ணா இந்த கவுண்ட்ன்றது தான் என்னோட ஸ்டேட் வேரியபிள். ஸோ இப்போ இதை அப்டேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸையும் நான் என்ன பண்ணலாம் இதுலயே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன அப்படின்னா வந்து நான் டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ இதுல என்னன்னா இங்க எனக்கு செட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் பாத்தீங்களா. இதை வச்சு தான் நான் பேசிக்கா வேல்யூ அப்டேட் பண்ணுவேன். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா செட் அப்படின்றதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க பார்ஷியல் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி 2 ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ பேசிக்கா அது கரண்ட் ஸ்டேட் டேட்டா எனக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து அகைன் நான் ரிட்டர்ன் தான் பண்ணும். ஸோ இப்போ நீங்க கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறீங்க இந்த மாதிரி கவுண்ட்ல வந்துட்டு இந்த ஸ்டேட்ல டைரக்டா உங்களுக்கு கரண்ட் வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ கிடைக்கும் +1 இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க ஸ்டேட் டாட் அப்படின்னு கவுண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சர்ச்ல காமிக்கும். ஸ்டேட் டாட் கவுண்ட் +1 இப்படி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். பட் இந்த சின்டாக்ஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க. இதுதான் நமக்கு புரியுற சின்டாக்ஸ். ஆனா கம்பெனிஸ்ல ஜஸ்டாண்ட் யூஸ் பண்ணாலோ இல்லை நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ப்ராஜெக்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணி ரன் பண்றீங்கனாலும் இந்த சின்டாக்ஸ் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக சின்டாக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா it will be like this. ஸோ டேரக்டா வந்துட்டு இங்க இருந்தே என்ன அப்படின்னா ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இதே போல நான் டிக்ரீஸ் இன்னொரு மெத்தட் வச்சுக்கிறேன் அப்படின்னா இது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இங்க இருந்து நான் என்ன அப்படின்னா டேரக்டா அந்த uStore டிஃபால்ட்டா அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு தேவையான ஸ்டேட் இருக்கு அண்ட் அதை அப்டேட் பண்றதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன அப்படின்னா வந்து ரெடெக்ஸ்ல வந்து நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ வந்து குளோபல் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஸ்டேட்டை வந்து தனித்தனி ஸ்லைஸ்ல கிரியேட் பண்ணும். அப்புறம் அதை தனியா என்ன பண்ணும் எல்லாத்தையும் எடுத்து குளோபல் ஸ்டோர்ல கனெக்ட் பண்ணி அதை ப்ரொவைடர்ல கனெக்ட் பண்ணி அப்படின்னு இருக்கும். பட் இங்க வந்து எல்லாமே ஹூக் லெவல்ல ஒர்க் ஆகிறதுனால ஒன்ஸ் இதை நான் கிரியேட் பண்ணா நான் டைரக்டா என் காம்போனன்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா எஸ் அதுதான் ஜஸ்டாண்டோட ஒரு அட்வான்டேஜ். என்னோட செட்டப் மொத்தமா முடிஞ்சு ஜஸ்டாண்டோட செட்டப் அவ்வளவுதான். ரீடெக்ஸ்ல நான் எப்படி வந்து ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ணி ஒரு குளோபல் ஸ்டோர் கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொவைடர் பண்ணி இந்த 3 ஸ்டெப்ஸும் இந்த ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சுது. இப்போ எப்படி அங்க நமக்கு வந்து ரிடெக்ஸ்ல யூஸ் செலக்டர் ஒரு ஹூக்கை வச்சு நம்ம இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுவோமோ இந்த சேம் எக்ஸாக்ட் திங் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இப்போ இங்க இருந்து நான் அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா ஸோ கான்ஸ்ட் டீஸ்ட்ரக்சர் பண்ணி இங்க இருந்து uStore அப்படின்றத கால் பண்ணலாம். ஸோ கரெக்டா இம்போர்ட் பண்ணும். தப்பா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இட் won't work. ஸோ இப்போ இங்க இருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நான் கவுண்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் 3த்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு H1ல அந்த கவுண்டை மென்ஷன் பண்ணிட்டு இங்க இருந்து பட்டன்ல இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஆன் கிளிக்ல டைரக்டா அந்த இன்க்ரீஸ் மெத்தடை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதே போல டிக்ரீஸ் பட்டன்ல என்ன பண்றேன் டிக்ரீஸ்ன்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டு
இதில் டிக்ரீஸ் ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனில் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்த்துடலாம். கன்சோல் ஓகே, எக்ஸ்போர்ட் நேம்டு யூ ஸ்டோர் அப்படின்னு வந்திருக்கு. எஸ், நம்ம டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். பட் இங்கே கர்லி பிரேஸ் போட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதான் மிஸ்டேக். சேவ் பண்ணிடுறேன். ஸோ எரர் இஸ் கான் அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 0 தெரியுது. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். டிக்ரீஸ் பண்ணால் என் நம்பர் டிக்ரீஸ் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். தட்ஸ் இட். கான்டாக்ட்ஸ் கிடையாது, ப்ரொவைடர் கிடையாது, எனக்கு வந்து ஸ்லைஸ் கிடையாது, குளோபல் ஸ்டோர் எதுவுமே கிடையாது. எனக்கு இன்னொரு குளோபல் ஸ்டேட் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டோர்லேயே வந்துட்டு நான் இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதையும் வந்துட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் டேரெக்டாக ஹூக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இதான் ஒரு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இன்னொரு ஃபைல் இருக்கு header.tsx. இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே நான் இங்கேயும் வந்துட்டு ஜஸ்ட் இது எதுவுமே வேண்டாம். பிகாஸ் குளோபல் ஸ்டேட்டோட கான்செப்டே என்ன அப்படின்னா நம்ம எந்த காம்போனன்ட் எந்த ஃபைல்ல இருந்து வேணாலும் அந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் நான் அந்த பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன். நத்திங் ஃபேன்சி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த ஹெட்டரில் இருக்க இன்க்ரீஸ் பண்ண கிளிக் பண்ணாலும் எனக்கு அந்த வேல்யூ அப்டேட் ஆகுது. தெரியுதா? பிகாஸ் அது ஒரு குளோபல் ஸ்டேட். அது ஸ்டேட் வேல்யூ குளோபலாக வந்து அக்ராஸ் மை என்டையர் ரியாக்ட் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் Zustand does for us. ஸோ Zustand வந்துட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா this is the reason. ஓகேயா? ஸோ இது வந்துட்டு லைக் ஐ குட் சே பிக் அட்வான்டேஜ். பிகாஸ் எதனால அப்படின்னா வந்து இட் ஹெல்ப்ஸ் மீ வித் லாட் ஆஃப் திங்ஸ். ரொம்ப செட்டப் ஈஸி, சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ ப்ரோ இவ்வளோதானா Zustand அப்படின்னா எஸ், இவ்வளோதான் Zustand. பட் Zustandல இதை தாண்டி வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சிஸ்டிங் ஸ்டேட். லைக் என் ஸ்டேட்டை வந்து நான் பர்சிஸ்டண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு லைக் லோக்கல் ஸ்டோரேஜில் அதுவாக ஸ்டோர் ஆகிக்கும். இல் பி மச் மோர் ஈஸியர். நான் அதையும் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து இம்போர்ட் ஃப்ரம் Zustand மிடில்வேரில் இருந்து எனக்கு பர்சிஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த கிரியேட்டுக்கு உள்ள இது மொத்தத்தையும் இந்த செட்டு இந்த கால்பேக் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை அப்படியே கட் பண்ணிட்டு இதில் பர்சிஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் இந்த பர்சிஸ்டுக்குள்ள என்ன அப்படின்னா அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் நான் மென்ஷன் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். வேறு எதுவுமே தேவையில்லை. பட் என்ன அப்படின்னா அந்த பர்சிஸ்டில் நான் 2 ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணும். ஒன்று அந்த கால்பேக் ஃபங்க்ஷன், இந்த மொத்த ஃபங்க்ஷனு. செகண்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நேம்னு சொல்லிட்டு நான் அந்த வேல்யூக்கு என்ன நேம் கொடுக்க போறேன், இது என்னோட லோக்கல்ஸ்ல ஸ்டோர் ஆகிறதுக்கு அப்படின்றதையும் கொடுத்துடணும். இப்போ நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன். என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கு பாருங்க. பிகாஸ் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி என்னோட கன்சோலில் போயிட்டு என்னோட அப்ளிகேஷனில் போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தேன் அப்படின்னா கவுண்டர் ஸ்டோரேஜில் ஸ்டேட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. பிகாஸ் இப்போ இதெல்லாம் வந்துட்டு ரிடெக்ஸில் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் ஆட் பண்ணணும், நிறைய இன்னும் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் இதெல்லாமே இருக்குது. பட் வித் Zustand இட்ஸ் பிரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஜஸ்ட் என்ன பண்ணேன், ஆல்ரெடி எழுதின மொத்த கோடையும் எடுத்து பர்சிஸ்டன்ட்ற இன்னொரு ஃபங்க்ஷனில் போட்டேன் அண்ட் இட் ஜஸ்ட் டஸ் திங்ஸ் ஃபார் மீ. லைக் லிட்ரலி லைக் தட் என்னால் என் டேட்டாவை பர்சிஸ்டண்ட்டாக ப்ரௌசரில் வச்சுக்க முடிஞ்சுது. அண்ட் அகைன் தட்ஸ் அனதர் அட்வான்டேஜ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து let me just see, do I have that? Yes. So Redux DevTools பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் லிட்டரா ஸ்டேட் எப்படி மாறுதுன்றத Redux DevToolsல போய் நீங்க பார்க்கலாம். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த DevTools வந்து ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அதாவது நம்மளோட Zustandலையும் நீங்க DevTools யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த DevTools என்ன அப்படின்னா Reduxோட DevTools தான் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து DevTools இம்போர்ட் பண்ணிட்டு
ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நான் டெவ் டூல்ஸ் அண்ட் பெர்சிஸ்ட் ரெண்டத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நிறைய பேருக்கு தனித்தனி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி சேர்த்து யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த மொத்த பெர்சிஸ்டையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு, இங்கே டெவ் டூல்ஸ் கொடுத்துட்டு, அண்ட் இதுக்குள்ள என்ன அப்படின்னா, அந்த மொத்த பெர்சிஸ்ட் நம்ம காப்பி பண்ணதை போட்டுட்டு, அண்ட் டெவ் டூல்ஸ் கூட நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நேம் என்ன, நான் கவுண்டர் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ஜஸ்ட் லைக் தட் 2 மிடில் வேரையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி என்னோட எக்ஸ்டென்ஷன்ஸில் பார்த்தோன்னா ரிடெக்ஸ் டூல்ஸ் எனக்கு டெவ் டூல்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு இதை நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு லிட்டரலாக என்னோட ஸ்டேட் இப்போ கரெக்டாக கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்க்ரீஸ் பண்ணனா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லிட்டரலாக வந்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஐ கேன் லிட்டரலி சி என்ன நடக்குது, என்ன ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் 2 வாட்டி, 4 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே போய் செக் பண்ணி பார்த்தோன்னா என்னென்ன நடந்திருக்கு. ஸோ 9 அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாட்டி இன்க்ரீஸ் ஆனது, என்ன ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ லிட்டரலாக எல்லாத்தையும் வந்துட்டு என்னால் பார்க்க முடியும். ஸோ டெவ் டூல்ஸ் யூஸ் பண்ணி அகெயின் திஸ் இஸ் அனதர் ஆடட் அட்வான்டேஜ் விச் யூ கேன் டூ ஓவர் ஹியர். அண்ட் ப்ரோ இவ்வளோதான் பண்ண முடியுமா அப்படின்னா, நாட் ஜஸ்ட் தட், ஈவன் என்ன அப்படின்னா வந்து இங்கே உங்களால் ஏசிங்க்ரனஸ் ப்ராசஸையும் வந்துட்டு ரைட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஸ்டேட்டிங் கிரியேட் பண்ணுறேன், யூஸ் போஸ்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு. இங்கேயும் இம்போர்ட் ஃப்ரம் ஜஸ்ட் அண்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்ட் யூஸ் போஸ்ட் கிரியேட் செட்டில் இங்கே வந்து கோடெல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். பட் நான் இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து நான் டேரெக்டாக ஃபெச் போஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன், விச் இஸ் கோன் பி an asynchronous ஃபங்க்ஷன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து நான் டேரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட் ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஜேசானுக்கு மாற்றிட்டு இங்கே இருக்க செட்டில் என்ன சொல்கிறேன், டேரெக்டாக வந்துட்டு செட்டில் போஸ்ட்டில் அந்த டேட்டாவை செட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ லிட்டரலாக என்னால் இங்கேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ஸே ரன் பண்ண முடியும். ஸோ இது பேசிக்காக நீங்கள் லாகின், சைன் அப், இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அங்கே யூசர் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்துட்டு ஏபிஐ கால் மேக் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ தட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு காம்பனன்ட் post.jsx எனக்கு இந்த ஆட்டோ சஜஷன் எனேபிளாக இருக்கனால pretty much எல்லா கோடும் வந்துடுது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் தான். நான் அது பிகாஸ் நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் இந்த பர்பஸ்க்காக மட்டும் வச்சுனால ரெகுலர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால இதில் நான் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறதும் இல்லை. யூஸ் போஸ்ட் ஹூக்கை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இருந்து நான் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து போஸ்ட் கமா ஃபெச் போஸ்ட் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஸோ இங்கே இருந்து டைரெக்டாக நான் போஸ்ட் டாட் லென்த் 0 இருந்தால் ஃபெச் போஸ்ட் சொல்கிறேன். இல்லைன்னா ஜஸ்ட் அந்த போஸ்ட்ல இருந்து டைட்டில், பாடி அதெல்லாத்தையும் எடுத்து மேப் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கேருந்து போஸ்ட் டாட் லென்த் அரே லென்த் 0 இருந்துச்சுன்னா பட்டனை டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். அப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணால் டேட்டா எனக்கு செட் ஆகும். ஒன்ஸ் டேட்டா வந்தோன்னா அதில் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த டேட்டாவை எடுத்து மேப் த்ரூ பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இந்த காம்போனண்ட்டையும் ஆப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃபெச் போஸ்ட்டும் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லா போஸ்ட் டேட்டா வந்துட்டு பாருங்க, புரியுதா? அண்ட் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 12 எனக்கு அப்படியே இருக்கும். ஆனால் இது போயிடும் பாருங்க, தெரியுதா? பிகாஸ் எதனால அப்படின்னா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நான் பர்சிஸ்ட் யூஸ் பண்ணனால அந்த டேட்டா எனக்கு பர்சிஸ்டண்ட்டாக என் லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது. ஆனால் இங்கே நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்துட்டு எனக்கு என்ன ஆகலை, டேட்டா பர்சிஸ்டண்ட்டாக கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லா டேட்டாவும் நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி ஜஸ்டாண்ட் ஒர்க்ஸ். ஸோ ஜஸ்டாண்டில் வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ரோ ஜஸ்டாண்ட் போடுங்க போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. லைக் ஐ தாட் அகெயின் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர், லைக் இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ பண்ணணுமா அப்படின்னு. பட் அகெயின் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான்,
It doesn't matter for me. Like whatever it is, you guys ask, I'll just do it அப்படின்னா. And here I am. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டன். ஜஸ்டாண்டும் வந்துட்டு வீடியோ பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் ஹியர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பிகாஸ் that's really important. So hope you guys enjoyed this video and next video பார்ப்போம். Until that, it's signing off. Francis Chijo. Bye guys.